பாரமான சிலுவையை இயேசுவின் மீது சுமத்தினார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த சிலுவை என்பது அவமானத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. ஆனால் அந்த சிலுவை தான் இயேசு அதை தாங்கியதால், இயேசு அதை சுமந்ததால் இன்று நமது மிகப்பெரிய அடையாளமாக மாறியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் இது போன்றுதான். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கலாம். ஆனால் அதுதான் நாளைய எதிர்காலத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக நம்மை மாற்றி அமைக்கும் என்ற நிலையோடு அந்த பாடங்களையும் படிப்பதையும் நாம் சுமையாக எடுத்துக்கொண்டாலும் அதை இயேசுவை போன்று நாளை நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான வாழ்க்கை பயணத்திற்கான ஏணிப்படி என்பதை நினைவில் கொண்டு நாம் நம்முடைய சுமைகளை தாங்குவோம். இரண்டாவது, நம்முடைய குடும்பங்களில் பெற்றோர்கள் அல்லது நம்முடைய உறவுகள் கடினமாக வாழ்க்கை போராட்டத்தில் உழைத்து கொண்டிருக்கும் பொழுது அது மிகப்பெரிய சுமையாக இருந்தாலும் அந்த கடின உழைப்பு தான் நாளை என்னுடைய வாழ்க்கையினுடைய கதையையே மாற்றி அமைக்கும், என்னை மிகப்பெரிய உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் என்ற மனநிலையோடு அந்த கடின உழைப்பை ஒரு பாரமாகவும் சுமையாக இருந்தாலும் அதை தாங்குவதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் முயற்சி செய்து அதில் நாம் பயணிக்கும் பொழுது இயேசுவினுடைய சிலுவை எப்படி இன்று அசைக்க முடியாத அங்கீகாரமாகவும் அடையாளமாகவும் இருக்கிறதோ அதே போல் நம்முடைய சுமைகளாகிய கடின உழைப்பும் நம்முடைய அர்ப்பணிப்பும் நம்மை நிச்சயமாக ஒரு நாள் இந்த உலகத்தில் அசைக்க முடியாத அங்கீகாரமாக மாற்றும்.